பாரத் மாதா கி ஜெயின்னு கோஷம் போட்ட உடனே ஏன் இவருக்கு அடுப்புல உட்கார்ந்த மாதிரி எரியறதுன்னு எனக்கு தெரியல. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பத்துக்கு அடிமை ஊழியம் பண்ணுவதை தவிர வேற வேலையே சேகர் பாபுவுக்கு கிடையாதா? சேகர் பாபு போகிற இடமெல்லாம் அந்த ஆன்மீகவாதிகள் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். நீங்கள் அப்பா கடையை நீங்கள் திறந்து வைப்பீங்க, அப்புறம் பையன் குடிக்காமல் இருப்பானா? அப்பா கடையை மூடணுமா இல்லையா? ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறான். மிக கொடூரமாக இருக்கு. நீங்கள் பார்த்தா கடந்த 2-3 நாளில் திருவல்லிக்கேணியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிருந்த சமயத்தில் நீ வாப்போன்னு அவரை பேசுறது அறநிலைத்துறை என்ன நாகரிகம்? இவர்கள் பெண்கள் மாநாடு நடத்துறது அப்போ போலி தானே? இப்போ மேற்கு மண்டலத்தில் நடந்தது, இப்போ திருப்பி தஞ்சாவூரில் டெல்டா பகுதியில் நடத்துகிறேங்கிறாங்க. 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெரிய அரசியல் பாரம்பரியத்தில் அதே மாதிரியா நேற்றைய தினம் சுசீந்திரத்தில் பாரத் மாதா கி ஜெயின்னு கோஷம் போட்ட உடனே அதுக்கு அர்த்தம் என்ன? பாரத அன்னை வாழ்க. ஏன் இவருக்கு அடுப்புல உட்கார்ந்த மாதிரி எரியறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது வர வர சேகர் பாபுவனுடைய நடவடிக்கைகள் அது நம்ம இந்து மத விரோதமாக இருந்தது, கோவில்களுக்கு விரோதமாக இருந்தது. இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோவிலில் இருந்து முருகன் மாநாடு நடத்தியதுக்கு அவங்க எடுத்த பணத்துக்கு இன்னும் கணக்கு கொடுக்கல. அது மட்டுமில்ல, உயர்நீதிமன்றமே கிட்டத்தட்ட 76 பெரிய கோவில்களுடைய கணக்கு கொடுக்கலைங்கிறத சுட்டி காட்டி கணக்கு உடனே கொடுக்க சொல்லி இருக்கு. அப்போது அதை கூட செய்யாமல் இவர் எதுக்கு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பத்துக்கு அடிமை ஊழியம் பண்ணுவதை தவிர வேறு வேலையே சேகர் பாபுவுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்க தோணுது. சுசீந்திரத்தில் அவர் நடந்தது வல்கர் பிஹேவியர். அதனால் இந்த மாதிரியாக இருந்தால் சுசீந்திரத்தில் அவர் பார்த்தது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சின்ன முனை எதிர்ப்பை பார்த்துருக்காங்க. சேகர் பாபு போகிற இடமெல்லாம் அந்த மாதிரியாக ஆன்மீகவாதிகள் தேசியவாதிகள் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகுதியை சொல்லியிருக்கார், ஒரு பகுதி சொல்லலை. இன்று போதையிலே குழந்தைகள் ஆட்படாமல் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஒத்துக்கிறேன், பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது. ஆமாம், ஆனால் நீங்கள் அப்பா கடையை நீங்கள் திறந்து வைப்பீங்க, அப்புறம் பையன் குடிக்காமல் இருப்பானா? அப்பா கடையை மூடணுமா இல்லையா? டாஸ்மாக். ஆகவே நீங்கள் திறந்து வச்சுட்டு நான் இன்னைக்கு சொல்லலை, 2 வருடமாக இதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். 2021க்கு முன்னாடி இந்தியாவிலேயே அதிக போதை புழக்கம் இருந்த மாநிலம், மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப். இன்னைக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு அதுவும் மேதகு ஆளுநர் அவர்கள் சங்கரங்கோவிலில் போதை ஒழிப்பு மாநாட்டில் கேட்ட கேள்விக்கு இன்னி வரை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பதில் வரல. தமிழக காவல்துறை கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, அவர் உபயோகப்படுத்திய வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன், 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருக்கா இன்னி வரைக்கும்? எல்லா பள்ளிக்கூடங்களையும் அதுலேயும் நாம் கவனிக்க வேண்டியது, வளர்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகளை அங்கேயே முடக்கி போடும் சதி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு. எல்லா சென்ட்ரல் ஸ்கூலுக்கு தாப்பில், மிகப்பெரிய பாப்புலர் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தாப்பில் நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதை எந்த மாநிலம், எந்த ஒன்றிய அரசா? நான் கேட்குறேன், ஒன்றிய அரசும்பிங்க, அப்புறம் பாரத ரத்னா விருது வேணும் கருணாநிதிக்குன்னு கேட்பீங்க, ஒன்றிய ரத்னா விருதுன்னு கேட்கணும். இதெல்லாம் ஒரு மானங்கெட்ட செயல். ஒன்றிய அரசுங்கிற ஓகே, ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இங்கே சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் விற்கிறது நடக்குதா நடக்கலையா? இட்ஸ் மோஸ்ட் ப்ரெவலண்ட். கவர்மெண்ட் டேட்டா வச்சு சொல்கிறேன்னா, இன்றைக்கி போதைப் பொருள் அதிகமாக புழங்குகின்ற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதனால் பெற்றோருக்கு கடமை இருக்குன்னு தாட்டி விட்டு போகக்கூடாது, அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால் மாநில அரசு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த நார்காட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், அது விநியோகிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரியா சட்டம் ஒழுங்கு பற்றி இட் இஸ் பெட்டர் நாட் டு ஸ்பீக் அபவுட் இட். காரணம் அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. ஆமாம், அது என்ன ஒரு தேர் இஸ் மெத்தட் இன் மேட்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. திருத்தணியில் பட்டாக்கத்தி வச்சு போதையில் இளைஞர்கள் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த, நம்ம எல்லாமே வடக்குன்னு சொல்லிடுறோம், ஆந்திரானாலும் வடக்கு சொல்லிடுவோம், எல்லாத்தையும் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வெட்டப்படுகிறான். மிக கொடூரமாக இருக்கு. அதே மாதிரியாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருவர் கோயம்புத்தூரில் கொல்லப்படுகிறார். அவசரமாக 24 மணி நேரத்துக்குள்ளே அது எப்படி கரூரில் பண்ண போஸ்ட்மார்ட்டங்க தான் ஒன்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பெங்காலுக்கே அனுப்பிச்சி வச்சுட்டீங்க. சரி, நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 2 புலன்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எனக்கு என்ன தோணுது, அது என்ன போதையில் வெற்றவனெல்லாம் வெளி மாநிலத்துக்காரனை வெட்டுவானா அப்படின்னா, இந்த வட மாநிலங்களில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை உருவாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு, ஏன்னா இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் தோத்து போச்சு, அதனால ஏதோ ஒரு விதத்தில் உணர்வை தூண்டுறதுக்காக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. அப்போதான் இதுக்கு ரியாக்ஷன் மற்ற மாநிலத்தில் வரும். உடனே ஆஹாஹா பாத்தியா தமிழனுக்கு அப்படின்னு பேசலாம்னு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இட் இஸ் பெட்டர் யூ பிஹேவ்ங்கிறேன். இல்லைன்னு சொன்னால் 26 தேர்தலில் ஏற்கனவே மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் இந்த மாநில மக்கள் விரோத திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு நான் சொல்லி என் வார்த்தையை முடிச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்குறதுனா கேட்குறேன். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேலே கஞ்சா பிடிச்சிருக்காங்க. அது பொதுவாக இளைஞர்களுக்கு மேலே புஷப் பண்ணுற கேஸாக பொதுமக்களை ஒரு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கஞ்சா புழங்குதுங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா ஒரு செடி காட்ட சொன்னார் அவர் பேர் என்ன, மா சுப்பிரமணியம்மா. ஆமாம், உடனே 4 அடி உயரத்தில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க மக்கள். நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் உடனே டிவியில் காட்டுறீங்க மா சுப்பிரமணியம் சீதிஸ் அப்படின்னு. அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களுக்கு விரோதமாக இந்த புட்டப் கேஸ் போடுறது கூட என் மேலே இல்லாத புட்டப் கேஸாக 40 எஃப்ஐஆர் இருக்குது எனக்கு எதிராக என்ன. அதனால் இந்த தீய சர்க்கார் 26 இட் ஹேஸ் டு பி எண்டட். தேங்க்யூ.